ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட நம்ம கேட்டோன்னா நம்மளும் சீக்கிரமாக க்ரோ ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சி நான் ஒருத்தங்க கிட்ட கேட்டேங்க. அந்த ஒருத்தங்க தான் ராஜ வித்யாலயா யூடியூப் சேனல். அவங்கக்கிட்ட தான், அவங்க பேர் பாபுராஜ், அவங்கக்கிட்ட தான் நான் கோச்சிங் ஜாயின் பண்ணேன். அதில் வந்துட்டு 2.5 மாதத்தில் மானிட்டைஸ் பண்ண வச்சாங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் நீங்களும் பணக்காரன் ஆகலாங்க. நீங்கள் எப்போவாது யோசிச்சுருக்கீங்களா, நிறைய பணம் வச்சுருக்கிறவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு? ஒரு சிம்பிள் ட்ரூத் தாங்க, ஒரு சின்ன உண்மை தான். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது பல மடங்கு இருக்கும். அந்த உண்மை என்னென்னா யாருமே அதை அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க. இதை நான் நிறைய புக்ஸ் படித்து நான் தெரிஞ்சு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மணி ரிலேட்டடான மணி சேவிங்ஸ் டிப்ஸ் தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சின்ன உண்மை என்னென்னா, லெவரேஜ் அப்படின்னா ஒரு விஷயத்தை வச்சு பெருசாக ஒன்று பண்ணுறது. இப்போது கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ நம்மளே போய் காரை பிடிச்சி அப்படியே கையால் தூக்கி நிறுத்த முடியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஜாக்கி வச்சு நம்ம தூக்குவோம் இல்லையா? அப்போ அது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு 15 மாடி இருக்கிற ஒரு பில்டிங்க்கு போகிறீங்கன்னா ஸ்டெப்ஸில் போகிறதும் வழி தான். அதுவே நீங்கள் லிஃப்ட்டில் போனீங்கன்னா அதுதான் லிவரேஜ். அதாவது நீங்கள் ஒரு நெம்புகோல்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாமே. அதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழியாகவும் இருக்கும், அதை பெருசாக பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் லெவரேஜ். லெவரேஜ் அப்படிங்கிறது பல விதமாக இருக்குது. அதை நம்ம பணத்திலையாகட்டும், இல்லை ஹியூமன்ஸ், இல்லை நாலேஜ், இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம லெவரேஜ் பண்ணலாம். கடனில் எப்படி லெவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோங்க. இப்போது எலான் மஸ்க் அவர் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாரு, நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை. ஆனாலும் அவர் இந்த ட்விட்டர் வாங்கும்போது லோன் வாங்கி தான் இந்த ட்விட்டர் வாங்கினாங்க. ஏன்னா இவர் மட்டும் இல்லைங்க, ஆப்பிள் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவங்க ஒரு புது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த வாங்குறாங்கன்னா லோன் போட்டு தான் வாங்குவாங்க. அவங்கக்கிட்ட பெட்டியாக பணம் வச்சுருந்தாலும் அவங்க சொந்த பணத்தில் வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் லோனுங்கும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும், நமக்கு ரிஸ்க்கு கம்மி, அப்புறம் சிபில் ஸ்கோர் நல்லாயிருக்கும். அதை வச்சு நம்ம மற்ற பேங்க்லேயும் கடன் வாங்கலாம். சரி, ஓகே, அம்பானி பற்றி பேசியெல்லாம் நமக்கு என்ன போகுது, நம்ம ரேஞ்சுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம ஏன் கடன் வாங்கணும் அப்படின்னா, இப்போ நானே நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் கடன் வாங்காதீங்கன்னு. ஆனாலும் இதுவும் ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஏன் கடன் வாங்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்காக நீங்கள் கடன் வாங்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்க, அதில் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன லாபம் வருமோ அதை நீங்கள் இன்னொரு பிரான்ச்சோ இல்லை இன்னும் 2 பிரான்ச்சோ வைக்கும்போது இதில் வர அதே லாபம் அந்த கடையிலையும் வரப்போகுது. அப்போது உங்களுக்கு இன்னும் லாபம் தான் அதிகமாகும். இப்போது நீங்கள் ஒரு சிமெண்ட் வியாபாரமே பண்ணுறீங்கன்னா கூட, இப்போது அதில் உங்களுக்கு ஒரு 20% லாபம் வருதுன்னா அதில் 10% பேங்க் லோனுக்கு போயிட்டாலும் மீதி 10% உங்களுக்கு லாபம் தானே. இந்த மாதிரி நம்ம இன்னும் அதிக பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக கடன் வாங்கலாங்க, அது தப்பில்லை. இப்போ பாருங்கள், அம்பானியே கூட ரிலையன்ஸ் ஸ்மார்ட் எவ்வளோ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா போயிட்டுருக்க ஏதோ ஒரு கடை, ஏதோ ஒரு ஷாப் நீங்கள் பாருங்கள், அதில் பல பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஹோட்டல் ஆகட்டும், கௌரி கிருஷ்ணாவோ, சரவண பவனோ, அடையார் ஆனந்த பவன், இல்லை டிமார்ட் ஆகட்டும், கணேஷ் டிபார்ட்மெண்ட், கண்ணன் டிபார்ட்மெண்ட்டு, நீங்கள் என்ன இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறதெல்லாம் பாருங்கள். எல்லா ஊர்லேயும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க. 1, 2ன்னு ஒரு ஊர்லேயே 2 பண்ணி விட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் வர்ற லாபம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம கடன் வாங்கி அதை லெவரேஜ் பண்ணலாம். அடுத்து ஹியூமன்ஸில் எப்படி லெவரேஜ் பண்ணுறது? ஹியூமன்ஸ்னால் இப்போ நம்ம எம்ப்ளாயீஸ்ன்னு கூட எடுத்துக்கலாமே. இப்போது நீங்கள் ஒரு பூக்கடை வச்சுருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் மட்டுமே இப்போ பூ கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளோ கட்டிட முடியும்? இப்போது ஒரு நாளைக்கு மாலையே கட்டினா கூட, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 மாலை கட்டுறீங்கன்னா, எனக்கு சரியாக தெரியல, ஒரு நாளைக்கு ஒரு 2 மாலை கட்டுறீங்கன்னா இப்போது உங்கள் வியாபாரமும் அந்த 2 மாலையாக தானே இருக்கும்.
இதுவே நீங்கள் கூட ஒரு ஆள் வேலைக்கு வச்சுட்டிங்கன்னா அவங்களும் 2 மாலை சேர்த்து கட்டும்போது உங்களோட வியாபாரம் தானே நல்லாயிருக்கும். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமே அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களோட வியாபாரம் அதிகமாகும்போது நீங்கள் ஒருத்தங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல தப்பு இல்லையே. நீங்கள் ஒருத்தங்களுக்கு சம்பளம் கொடுத்து நீங்கள் ஒருத்தங்களை வேலைக்கு வைக்கிறதுனால உங்களோட நேரமும் மிச்சமாகும், உங்களோட வியாபாரமும் அதிகமாகுதுன்னா நீங்கள் எம்ப்ளாயி லெவரேஜ் பண்ணுங்கள். அதில் சம்பளம் கொடுக்கணுமே அப்படின்னெல்லாம் யோசிக்காதீங்க. அடுத்து நாலேஜில் எப்படி லெவரேஜ் பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு வந்து ஒரு விஷயத்தினை பற்றின நாலேஜ் இல்லைன்னு வைங்க, அதாவது எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்காது. நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸே பண்ண போகிறோன்னா கூட நமக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு இல்லைல்ல, அதை பற்றி தெரியாமல் கூட இருக்கும். இப்போது அதை நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஆல்ரெடி அந்த பிஸ்னஸ் பண்ணவங்க ஏதாவது ஒரு புக் எழுதியிருக்காங்க, ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா இப்போது அந்த புக்கை வாங்கி படித்து பார்த்து அவர் பண்ணதை நம்ம இங்கே பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ வந்துட்டு இல்லை நானே தான் கற்றுக்குவேன், நானே தான் எல்லாம் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்துட்டு ரொம்ப காலமாகும், நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகிட்ருக்கும். அதுக்கு ஆல்ரெடி ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா அதை வந்து நம்ம படித்து பார்த்து இல்லை நம்ம தெரிஞ்சு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து நம்ம நாலேஜில் லெவரேஜ் பண்ணுறது. அடுத்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடை வந்துட்டு உங்கள் கடைக்கு வர்றவங்களுக்கு மட்டும் அது தெரிஞ்சால் போதுமா, இல்லை எல்லா ஊரில் இருக்கிறவங்களுக்கும், அது இந்தியா ஃபுல்லாகட்டும் இல்லை அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு கூட அது தெரியணுமா? அதுக்கு என்ன பண்ணணுன்னா யூடியூப் தாங்க பெஸ்ட்டு. நீங்கள் இப்போது ஒரு வீடியோ பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் பணம் கொடுத்துட்டே இருக்க போகுது, அதாவது மானிட்டைஸ் மூலமாக. இப்போது நீங்கள் வேலைக்கு போனால் கூட இந்த மாதம் வேலைக்கு போனால் தான் எனக்கு சம்பளம், இல்லை நான் இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் எனக்கு இந்த சம்பளம் வரும் அப்படின்னு இருக்கும். ஆனால் யூடியூப்பில் அப்படி இல்லைங்க. நீங்கள் ஜனவரி மாதம் போட்ட வீடியோவுக்கு கூட டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஏர்னிங் வந்துட்டுருக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இப்போது எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி 2-3 சேனல் வச்சுருக்காங்க. இப்போது யூடியூப் வந்து ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சுங்க. அதாவது யூடியூப் சேனல் இல்லாத வீடே கிடையாது. இதில் நீங்கள் வந்துட்டு உங்கள் பிஸ்னஸ் பற்றியோ இல்லைன்னா உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பற்றியோ கூட நீங்கள் வீடியோ போடலாம். இதை வந்துட்டு நான் எல்லாமே நானே தனியாக கற்றுக்குவேன், நானே தெரிஞ்சுட்டு நான் யூடியூப்பெல்லாம் நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நிறையா பேருக்கு ஆசை இருக்கும், ஆனால் அதை பற்றி பெருசாக எதுவும் தெரியாதவங்க அதிகமாக இருப்போம். இப்போது அவங்க என்ன பண்ணுன்னா, சரி நம்மளே வந்துட்டு பொறுமையாக கற்றுக்கிட்டு அதை பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம சேனல் வந்துட்டு ஆரம்பித்து அதை ரன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்குங்க, அதாவது வருஷ கணக்கில் கூட ஆகும். நானுமே இந்த சேனல் ஆரம்பிக்கும்போது எனக்குமே இதை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட நம்ம கேட்டோன்னா நம்மளும் சீக்கிரமாக க்ரோ ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சி நான் ஒருத்தங்க கிட்ட கேட்டேங்க. அந்த ஒருத்தங்க தான் ராஜ வித்யாலயா யூடியூப் சேனல். அவங்கக்கிட்ட தான், அவங்க பேர் பாபுராஜ், அவங்கக்கிட்ட தான் நான் கோச்சிங் ஜாயின் பண்ணேன். அதில் வந்துட்டு 2.5 மாதத்தில் மானிட்டைஸ் பண்ண வச்சாங்க. அவரோட சேனலில் என்னோடய இன்டர்வியூ கூட இருக்கும். அந்த இன்டர்வியூ லிங்க்கை வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கும் யாருக்காவது யூடியூப் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஏர்ன் பண்ணணும், நான் சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் அவங்க கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுங்கள்.